குக் வித் கோமாளியில் பிரியங்கா அவங்க செஞ்ச பன்னீர் ப்ரான் கிரேவி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ ஒரு பேனில் சீரகம், மல்லி, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய் வத்தல் சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆன பிறகு வெள்ளை எள்ளு சேர்த்துட்டு இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது போல் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துட்டு தாளித்த பிறகு பொடியாக கட் பண்ண வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கோம். இது நல்லா வதங்கின பிறகு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு இறா சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்சி வச்சிருக்க இந்த பவுடர் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு 1 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு இறாவை 2லேருந்து 3 நிமிஷம் வேக விடலாம். அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜாரில் 100 கிராம் பன்னீர், கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு தேங்காய்க்கு பதிலாக இந்த பன்னீர் தான் பிரியங்கா சேர்த்துருப்பாங்க. இப்போ இறா வெந்த பிறகு இந்த பன்னீர் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னா நம்ம இறக்கிற வேண்டியதான்.